புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி கிராமத்தில் அரசு விழா நடந்தது. PWD சார்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி துவக்க விழா நடைபெற்றது. துணை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழா துவக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. விழா முடிவில் தேசிய கீதம் பாடப்பட்டது. அதைத் தொடர்ந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் ஓங்கி ஒலித்தது. நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ரங்கசாமி மக்களுக்கு செய்த நலத்திட்ட உதவிகளை எடுத்துக் கூறினார். பிரதமர் மோடி கூறியபடி புதுச்சேரி கொஞ்சம் கொஞ்சமாக பெஸ்ட் புதுச்சேரியாக மாறிக்கொண்டு வருகிறது என பேசினார். இதனை போக்க வேண்டும் என்பதற்காக நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, நகரப்பகுதிக்கு நல்ல தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் 450 கோடி ரூபாய் கேட்டு பெறப்பட்டு அதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. பண்டசோழன், சிவராந்தகம் அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா நல்ல தண்ணீர் அங்கே இருந்து எடுத்து நகரப்பகுதிக்கு நல்ல குடி தண்ணீர் கொடுக்கலாம். எங்கெங்கெல்லாம் உப்பு தண்ணீர் கலந்துருக்கின்றதோ அது கொடுக்கலாம் என்பது அரசுடைய எண்ணம். அதுக்கான முயற்சி அரசு எடுத்திருக்கின்றது. விவசாய பெருமக்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றது. சங்கராபரணி ஆற்றில் தண்ணீரை சுத்தம் செய்வதற்காக ஏறக்குறைய சுமார் 11 கோடி கூட நினைக்கிறேன். அந்த திட்டம் செயல்படுத்தப்பட விரைவிலேயே திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கின்றது. சங்கராபரணி ஆறு, சங்கராபரணினா உங்களுக்கு தெரியும், காசிக்கு வீசம் பெருசுன்னுவாங்க. புதுச்சேரி மாநிலம் சிறந்த மாநிலம். நம்முடைய மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லிட்டு போனாங்க, பெஸ்ட்டு புதுச்சேரி கொண்டு வரணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய மாநிலத்தினுடைய பணிகள், வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கான நிதியை நாம் மத்திய அரசு கேட்டு பெறுகின்றோம். இப்போ கூட 200 கோடி கொடுத்தாங்க. மார்ச் மாதம் அது செலவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணியெல்லாம் வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கூலி தொழிலாளர்கள் 2000 ரூபா அந்த வேளாண் துறை அதற்கும் நம்முடைய நிதி ஒதுக்கப்பட்டு இப்பொழுது கொடுக்க இருக்கின்றார்கள். அடிப்படை வசதிகள், உள்கட்டமைப்பு மேம்படுத்தணும். 3000 கோடிக்கு மேலே செலவிட்டு இருக்கோம். இந்த அரசு வந்த பிறகு தான் இதெல்லாம் முன்னெல்லாம் பார்க்க முடியாது. 400 கோடி 500 கோடி செலவு பண்ண முடியாது, செலவு பண்ண மாட்டாங்க. கடந்த ஒரு ஆட்சியை விட்டோம், யாரும் செஞ்சாங்களா? 5 ஆண்டு ஒரு 20 வருஷம் பின்னாடி போயிடுது. புதுச்சேரி 20 வருஷம் கடந்த ஆட்சியில் பின்னாடி போயிடுது. அதனால் எதிர்காலத்திலும் பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு நமக்கு நிதியை கொடுக்க இருக்கின்றது. மாண்புமிகு பாரத பிரதமர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு இன்னும் கூடுதலான நிதியை ஒதுக்கி கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் அவர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்கள் வரும்பொழுது பல புதிய திட்டங்களை அறிவிப்பார்கள். அந்த திட்டங்கள்லாம் நம்முடைய மாநிலத்திற்கு முழுவதும் பயனுள்ள திட்டங்களாக அமையும் என்பதை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை வாழ்த்தினை கூறி